வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல லெஃப்ட் ஓவர் ரைஸ் ரெசிபி பார்க்க போறோம். நம்ம எவ்வளவு பிளான் பண்ணி பண்ணாலும் சில சமயம் சாதம் மிச்சமாயிடும். அதை நமக்கு வேஸ்ட் பண்ண மனசு வராது. இந்த மீந்து போன சாதத்தை வேஸ்ட் பண்ணாம நல்ல டேஸ்டியான ஒரு அடை பண்ண போறோம். நமக்கு சாப்பிடறதுக்கு டேஸ்டாவும் இருக்கும், அதே நேரம் நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிற காய்கறிகள் சேர்த்து நம்ம இது வந்து ஹெல்த்தியாவும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த லெஃப்ட் ஓவர் ரைஸ்ல ஒரு அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜார்ல 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதை 1-2 நம்ம உடைச்சு எடுத்துக்கலாம். மத்தியானம் மிச்சமான சாதம் இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கோர்ஸா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். கையாலேயே மசிச்சாலும் நம்ம மசிச்சுக்கலாம். ஆனா மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிட்டோம்னா நமக்கு வேலை ஈஸியா சீக்கிரம் முடிஞ்சிரும். இது ஒரு 2 கப்பு சாதம் இருக்கு. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். சாதத்தை பாருங்க, இந்த மாதிரி கொரப்பா நான் அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சாதத்துல 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிருக்கேன், இதை சேர்த்துப்போம். ஒரு மீடியம் சைஸ் கேரட் இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணிருக்கேன். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, நம்ம அரைச்ச வறுத்த வேர்க்கடலை பவுடர் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பிளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி பிளேக்ஸ் இல்லைன்னா மிளகாய் பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சாதத்தோட இது எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகணும். இதோட நம்ம கிட்ட வேற ஏதாவது காய்கறி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காயை கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். கொடமிளகாய் பொடி பொடியா கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இல்ல கேபேஜ் நல்லா மெலீஸா கிரேட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடை தட்டுறதுக்கு சின்ன வாழை இலை எடுத்துட்டு இருக்கேன். ஒட்டாம இருக்கிறதுக்காக ஒரு 2 சொட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிப்போம். ஒரு சின்ன கப்ல தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். கை ஈரம் பண்ணிட்டு இந்த அடை வந்து நம்ம சின்ன சின்னதா பண்ணாதான் நல்லா இருக்கும். பெரிய பெரிய அடையா இல்லாம மாவை எடுத்துக்கணும். கையை லேசா ஈரம் பண்ணிட்டு அடையை தட்டிக்கலாம். ஓரங்கள் விரிசல் வர மாதிரி இருந்தது அப்படின்னா இதையும் லேசா அட்ஜஸ்ட் பண்ணிட்டே நம்ம தட்டுவோம். இந்த மாதிரி ஓரங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இந்த சைஸ்க்கு அடை தட்டினா போதும். கல் நல்லா சூடாயாச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமா வெள்ளை எள்ளு போட்டுப்போம். எள்ளு வந்து நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். இது ஆப்ஷனல் தான். நம்ம இலையில தட்டி வச்சிருக்கிற அடைய இப்படி கையில எடுத்துட்டு கல்ல போட்டுருவோம். ஸ்டவ் ஃப்ளேமா மீடியம்ல வச்சுட்டு நம்ம அடைய பண்ணி எடுத்துக்கணும். சுத்தி ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா கோல்டன் கலர் வந்தாச்சு. இதே மாதிரி 2 சைடு வர மாதிரி நம்ம திருப்பி திருப்பி போட்டு பண்ணி எடுத்துக்கணும். திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, 2 சைடு நல்லா கோல்டன் கலர் வந்தாச்சு. ஒரு சைடு லேசா கொஞ்சமா இட்லி மிளகாய் பொடியை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுருவோம். தோசை கரண்டியால லேசா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா இந்த பொடி நல்லா ஒட்டிக்கும். நம்ம அப்படியே சாப்பிடலாம். அதுக்கு சட்னி கூட எதுவும் தேவை இருக்காது. சர்விங் பிளேட்ல எடுத்துப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் அடை சர்விங்க்கு ரெடி. சாதம் வேஸ்ட் ஆகாம நம்ம டக்குன்னு ஈஸியா ஒரு டேஸ்டியான அடை ரெடி பண்ணிட்டோம். இப்ப அந்த அடையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது நல்லா சாஃப்டா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு இட்லி மிளகாய் பொடி இருந்தாலே போதும். இன்னைக்கு நான் தேங்காய் சட்னியும் அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னியோடையும் இது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்ப அந்த அடையை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம அதுல சேர்த்துக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, கேரட் இதெல்லாமே கூட நல்லா வதங்கிருக்கு. மேலேயும் வந்து கொஞ்சம் எள்ளும் வந்து இட்லி மிளகா பொடி வேற போட்டிருக்கோமா, அதனால தொட்டுக்கிறது கூட எதுவும் வேண்டாம், நம்ம அப்படியே சாப்பிடலாம். இந்த அடை வந்து இவ்வளவு சாஃப்டாவும் டெலிகேட்டாவும் வேண்டாம், கொஞ்சம் மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா இதுல ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவோ இல்லைன்னா அரிசி மாவோ நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாவும் கொஞ்சம் நல்லா ஃபர்மாவும் வரும். நம்ம இன்னைக்கு காய்கறி அப்படின்னு பாத்தீங்கன்னா கேரட் மட்டும் தான் சேர்த்துக்கோம். மற்றபடி வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்திருக்கோம். இன்னும் நம்ம கொடை மிளகா,
காலிஃபிளவர் துருவி போட்டுக்கலாம், இல்ல கேபேஜ் நல்லா கிரேட் பண்ணி மெல்லிசா போட்டுக்கலாம். நமக்கு பிடிச்ச காய்கறிகள் எல்லாமே நம்ம இதுல சேர்த்துக்கலாம். மிச்சமான சாதத்தை அப்படியே கொடுத்தா கண்டிப்பா குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதே சாதத்தை நம்ம ஒரு டிஃபனா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகா சாப்பிட்டுருவாங்க. நமக்குமே சாதம் சாப்பிட்றத விட சுட சுட இந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். எப்பயாவது சாதம் இதே மாதிரி மிச்சமாச்சுன்னா இதே மெத்தட்ல நீங்க இந்த அடைய பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.